ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸுக்கு சூப்பர் டிப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது பொட்டிக் ஸ்டைலில் எப்படி ப்ளவுஸை மேக் பண்ணுறது. ஸோ ஈஸியான ஃபார்முலா சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஈஸிங்க. பொட்டிக் ஸ்டைலில் நம்ம எப்படி ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். இப்போ நான் நம்ம ஆல்ரெடி பட்டி ஜாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம அந்த பட்டி ஜாயிண்ட் பண்ணாமல் நீங்கள் லைனிங் கிளாத்து கீழேயும் மெயின் கிளாத்து மேலேயும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்ச பீஸையும் எடுத்து கரெக்டாக நேர் பண்ணிக்கணும். நேர் பண்ணதுக்கப்புறம் நல்ல பக்கம் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடாது, கீழ் பக்கம் இருக்கணும், லைனிங் கிளாத்து மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு 4 பிட்டும் 2 பிட்டு கீழே இருக்கணும். மேலே பார்த்திங்கன்னா நம்ம டாட்டோட பீஸ் இருக்கணும், அதுக்கு மேலே நம்மளோட பட்டியோட பீஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கீழே டாட் பிடிச்சிருக்கிறத மேல் பக்கமாக மடிக்கணும். மடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ் கேப் விட்டு நீங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணி வெளியில் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேஃப் கிடைக்கும். ஸோ இந்த சேஃபை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து நீங்கள் இது ரெண்டையும் கீழே 2 பிட்டு, ஸோ 4 பிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் படிமான தையல் போடணும். ஸோ இந்த படிமான தையல் கண்டிப்பாக போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ளவுஸோட ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் போட்டுட்டு வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட் கப் சைஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நான் 1/2 இன்ச்சஸ்க்கு நான் உள்ளே மடிக்கிறேன். சேம் இதே 1/2 இன்ச்சஸ்க்கும் உள் பக்கமாக மடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் ப்ராப்பராக நீங்கள் எட்ஜஸில் தையல் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் புரியக்கூடிய அளவுக்கு ஈஸி மெத்தடு தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம எட்ஜஸில் இருக்க பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.